அப்போ விஜய் அரசு எதை நோக்கி போகிறதுனா, பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல பாஜக கட்சி ஆட்சியில ஈடியை விட்டு மிரட்டி என்ன கட்சியில சேர்க்க சொன்னாங்கன்றதெல்லாம் பத்திரிகைகள்ல வந்திருக்குது, ஊடகங்கள்ல வந்திருக்கு. அதே மெத்தட தான் இன்னைக்கு தாவேக அரசு இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறது. நேற்றைக்கு இந்த வழக்கின் மூலமாக, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கின் மூலமாக தெல்ல தெளிவாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இது எங்க படி தங்க மேல வந்துருமோன்னு பதறி போய் நைட்டு 9 மணிக்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதுவும் பேட்டி கொடுக்கிறது விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல, ஆனா அவர் என்ன சொல்றார், ஒரு தனி மனிதனை பற்றி பாடி ஷேம் பண்ணி பேசுறார். விசாரணையின் போது சிறுநீர் கழித்தவர்களுடைய வரலாறு தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன ரவுடி, அவரு அனிதா ராதாகிருஷ்ணனால தென்னகத்துல அமைதிக்கு குந்தகம் உடைக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் கட்ட பஞ்சாயத்து செய்யறாரு, இப்படி எல்லாம் யாரு சொல்றாருன்னா, உசிலம்பட்டியில 420 புகார் கொடுத்த உக்கரபாண்டிங்கிற ஒருத்தர் இதே சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மேல நில மோசடி புகார் கொடுத்திருக்கிறார். உக்கரபாண்டிங்கிற ஒரு உசிலம்பட்டியில இப்படி 420 நிர்மல்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும் கட்ட பஞ்சாயத்து செய்துன்றதும் இதெல்லாம் என்ன மாண்பு? ஒரு சட்டத்துறை அமைச்சர் பொதுவெளியில பத்திரிகையாளரை பார்த்து பேசும்போது உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை தவறு இல்லைன்னு மறுத்து பேசுங்க, இல்ல நாங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது நீங்க பொதுவெளியில எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு நீங்க தனி மனிதரை தாக்குகிற வகையில நீங்க பேசுறீங்கன்னா இது எப்படிப்பட்ட சர்க்கார்?